அதற்கு துணை போகும் அதிமுக அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பூமுகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை தலைமையேற்றி அனைத்து கட்சி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பாக கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். அதை நான் வழிபடுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடக்கமாக விவசாய தொழிலாளர் கட்சியின் மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஜெகன்மோகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதற்கு துணை போகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இங்கே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற கூட்டணியினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் வாண்டியார் அவர்களையும் இங்கே இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த பகுதியில் சிறப்பாக இந்த நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் இதுவரைக்கும் 11 பேர்பட்ட பிரதமர்களை நாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டை இந்தியாவில் இதுவரை கண்டிராத புதுமையான ஒரு பிரதமரை இந்த இந்தியா கண்டிருக்கிறது. முசோலினியும் ஹிட்லரை ஒன்றாக பிசைந்து ஒரு பொம்மை செய்தால் அந்த பொம்மை தான் மோடி. மிக கேவலமானவர். மனித அபிமானத்திலே 4 ஆண்டு கால 5 ஆண்டு ஆட்சியிலே செய்தது மனிதனுடைய துரோகம், மக்களுடைய துரோகம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரதமராக இருந்த நேருக்கு பின்னால் வந்த இந்திரா காந்தி அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பேர்களும் பார்த்து பயந்தார்கள். இந்தியா பெரிய வல்லரசாக வாங்க போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் மோடி இப்படி செய்திருக்கின்ற மிகப்பெரிய கேவலமான செயல் இந்தியாவை தலைக்குனிய வைத்து இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் தோழர்களே, பெரியோர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, வியாபாரிகளே, வாக்காளர் பெருங்குடி மக்கள். மறந்துவிடக் கொண்டிருக்கின்றோம். நம்ம கையில் இந்த நாட்டை ஆளுகின்ற மிகப்பெரிய சாட்டை கையிலே இருக்கிறது. மோடி என்கின்ற கழுதையாக இருந்தாலும் சரி, நல்ல ஓடுகின்ற குதிரை. 4 ஆண்டு காலங்களாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்த தொழிலாளர் சட்டம் 44 சட்டங்கள் இருந்தது இந்தியாவிலே. அங்கே 10 பேர்கள் 20 பேர்கள் இருந்தாலும் ஒரு தொழிற்சாலை வேலை செய்வார்கள் என்று சொன்னால் அவர் தொழிற்சங்கங்களை வைத்துக் கொள்வதற்கு ஜனநாயக ரீதியாக உரிமை உண்டு. இவன் பாட்டன் கொடுத்ததில்லை, நாம் கொண்டு வந்ததில்லை. இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு முன்னாலே வெள்ளக்காரன் கொண்டு வந்தது. ஒரு தொழிற்சாலையை தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உரிமையை கேட்பதற்காக அவர்கள் ஒரு குழுவை வைக்கலாம், சங்கம் வைக்கலாம், போராடலாம் முதலாளிகளோடு. ஆனால் என்று மோடி ஆட்சி ஏற்றார்களோ அந்த ஆட்சி ஏற்றத்திலே இருந்து பார்பட் கம்பெனியினுடைய மீதி பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த 4 தொகுப்பு சட்டத்தை போராடுவதற்காக இந்தியா முழுவதும் இப்பொழுது அந்த 4 தொகுப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும், வாபஸ் வர வேண்டும் என்று சொல்லி முதலே போராட்டம் நடத்திய பிறகு 4 ஆண்டு காலங்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த தொழிலாளர் சட்டத்தை வருகின்ற ஏப்ரல் மாதம் நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று இந்த முசோலினுடைய ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி அரைக்குவல் விடுத்திருக்கிறது. தோழர்களே, தொழிலாளர்களே, பெரியோர்களே, வாக்காளர்களே, இந்த இருந்தது. அவள் போட்ட சட்டங்களை எல்லாம் நாம் பின்பற்றினால் கூட முன்னேறி இருக்கலாம். ஆனால் வெள்ளக்காரனில் இருந்து நாம் சுதந்திரம் வாங்கிவிட்டோம். இந்த கொள்ளக்காரர்கள் இருந்து சுதந்திரம் வாங்குவதற்கு தான் இந்த போராட்டம். வீதியிலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். நமது நாட்டிலே தொழிலாளர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்க பார்த்தாலும் அவர்கள் இடைப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, தொழில் சட்டங்களை மாற்றலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நமது மிகப்பெரிய ஆளுமையை கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கின்ற முதல்வர் அவர்கள் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார். அந்த சட்டம் என்னவென்று சொன்னால், இந்தியாவுடைய சட்டத்தை, தொழிலாளர் சட்டத்தை 44 சட்டத்தை 44 சட்டத்தை 4 தொகுப்பாக ஒன்றிய அரசு மாற்றலாம். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற தொழிலாளர்களை, சிறு தொழில் புரிகின்ற தொழிலாளர்களை, கட்டுமான தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற இடத்திலே நான் இருக்கின்ற காரணத்தினால், இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இந்த ஸ்டாலின் என்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் சட்டப்படி இந்த தொழிற்சங்கங்கள் நடைபெறும் என்பதை சட்டமன்றத்தை நிறைவேற்றி அந்த கேடய நிலையை இந்த தொழிலாளர்கள் இருக்க முடியாது. 200 பேர்கள் தொழிலாளர்கள் இருந்தால்தான் சங்கம் வைக்க முடியும் என்று சொன்னால் எந்த தொழிற்சங்கத்திலே எந்த முதலாளிகள் சங்கம் வைக்க முடியும்? அந்த சங்கத்திற்கு எதை தேவை வேண்டுமோ அந்த சங்கத்துடைய தலைவர் செயலாளர் கேட்கக்கூடாது. ஆனால் எந்த தொழிற்சங்கத்திற்காக, எந்த ஃபேக்டரிக்காக, எந்த கார்பரேட் கம்பெனிக்காக தொழிற்சங்கம் வைத்திருக்கின்றோமோ அந்த கார்பரேட் கம்பெனியுடைய முதலாளி இந்த தொழிலாளருக்கு இது வேண்டும் என சொல்ல வேண்டுமா? என்ன சட்டம் இது?
கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து கண்டை முடிய பிறகு கொக்கு எப்ப பிடிப்பது? இது எங்களுக்கு தெரியும். நாங்கள் வெள்ளைக்காரனை பார்த்து நாங்கள் இந்த நாட்டை வெள்ளைக்காரன் பார்த்து உருவாக்கின நாங்கள். இப்படி இவ்வளவு இருக்கிறது 15 கிலோமீட்டர் விவசாயிகள் தொடர்ந்து 4 ஆண்டு காலங்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் வடநாட்டிலே. ஆனால் அதையெல்லாம் மோடி அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு லேடி நடிகை வந்தால் அவருடன் உட்கார்ந்து 1/2 மணி நேரம் உரையாடுகிறார் மோடி. நடிகைக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நாட்டு பிரதமரை பற்றி இந்த நாட்டை நான் மணிமணியால் குலைக்கும் என்பது துதுக்கும் என்பதை போல உதயசூழல் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்கின்ற நிலையை உருவாக்குவதற்காகத்தான் தேர்தல் களம் முன்னால் வந்துவிட்டது. தேர்தல் அதிகாரிகள் எஸ்ஐஆரில் மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள். இதோடு இங்கு அமைந்திருக்கின்ற பெண்கள் அவருக்கு தந்திருக்கிறார்கள். வயிற்று பிழைப்புக்காக இந்திரா காந்தி திட்டத்தில் 100 நாள் வேலை இருந்தது. காந்தி பெயரே இருந்தது. சரி, நோட்டிலே இருக்கின்ற காந்தியை மோடி பேரை சொல்ல போகிறார்களா? அந்த காந்தியுடைய பெயரையே மாற்ற முடியும். ஆக அப்படிப்பட்ட மோடியை மாற்றுவதற்காக தேர்தல் வருகிறது. இந்த தேர்தல் நேரத்தில் உங்கள் கையிலே ஓட்டு இருக்கிறது. சாமானிய மக்கள் நீதி மைய கட்சியின் நகர செயலாளர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அகோரம் அவர்கள் உரையாற்றுவார்கள். எல்லாம் பேசுறவங்க சுருக்கமாக பேசுங்க, யார் பேரையும் சொல்ல வேணாம். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நடக்கிற டூரியத்திற்கு நமது இயற்கையும் எப்படி ஒத்துழைக்குதுங்கிறது மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் நடந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மதசார்பற்ற தலைவரை இந்த இந்திய நாடு பெற்றிருக்கிறது. எனவே இனி நாம் அது அவருக்கு உறுதுணையாக ஒவ்வொரு மாநிலத்திலும் கவர்னரை போட்டு நம்முடைய ஆட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் 100 நாள் வேலை நாளை வருகிறேன், விடியலை தருகிறேன் என்று சொல்லி கடந்த 5 ஆண்டு காலமாக மக்களின் நம்பிக்கையை பெற்று ஒடுக்கப்பட்ட, உரிமை இழந்த, மதச்சார்பற்ற, விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களின் நம்பிக்கையோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி இந்த ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையோடு இன்றைக்கு இதை எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டும் என்று எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவிலே இருக்கின்ற 28 மாவட்டங்களிலே 28 மாநிலங்களிலே அனைத்து மாநிலங்களிலும் கால் பதித்த பாஜக அரசு இந்த தமிழகத்தில் மட்டும் கால் பதிக்க முடியவில்லை என்ற இயக்கத்தோடு இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெறும். திரும்பவும் தளபதி அவர்கள் மிக பெரும்பான்மையோடு வாக்கோடு வெற்றி பெறுவார் என்று சொல்லி இது போன்ற இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் நீங்கள் நிகழ்த்த தயாராக இருக்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க தேர்தல் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சரியான பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கும் அவங்க நிதி ஒதுக்கல. 100 நாள் வேலை திட்டத்தை பெயர் மாற்றம் பண்றாங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை முற்றிலும் வஞ்சிக்கின்ற இந்த பட்ஜெட்டை நேற்று எங்க தலைவர் வந்து திமுக, காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகளின் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு 2029ஆம் ஆண்டிலே மீண்டும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அமைத்து இந்த மக்களுக்கு தடைபெற்ற அனைத்து திட்டங்களையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதநேய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு முக்குழுத்தோர் சங்கத்தினுடைய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக தமிழகத்தில் ஒரு சிறந்த நல்லாட்சி வர வேண்டும் என்பதற்காக முழு துணையோடு நின்று கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் என்பது 5 ஆண்டுகளும் முழுமையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கொரோனா பெருந்தொற்றிலே இடங்களுக்கு முன்பாக அறிவித்த இந்த பட்ஜெட்டிலும் தமிழகத்திற்கு ஒரு திட்டமும் வழங்காமல், ஒரு முக்கிய அறிவிப்பும் வழங்காமல் மிக மோசமான ஒரு நிலையை உண்டாக்கி இந்த தமிழகம் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் ஒரு ஏமாற்று அரசியலை செய்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசையும்
அதற்கு அவரோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் வைகோ வண்டியார் அவர்களே, பாரதிதாசன் அவர்களே, கண்ணதாசன் சட்டப்பேரவை உறுப்பினர் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் என் அன்பு சகோதரர் மோகன் குமார் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட மாவட்ட தலைவர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் சேக்கலாவுதீன் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது ஹபி அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ரசீஃபியூ அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட தலைவர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர் வெங்கட் சகோதரர் உண்டாமணி என்கிற செல்வராஜ் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் நண்பு சகோதரர் மூவலூர் மூர்த்தி அவர்களே, மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் இமயநாதன் அவர்களே, கொள்ளிடத்தைச் சேர்ந்த பானுசேகர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து கூட்டணி கட்சி யாராவது விட்டுருப்போமா என்னன்னு ராஜா, அனைத்து கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கில் இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர் அவர்களே மற்றும் திராவிட கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர்களே மற்றும் மக்கள் நீதி இயக்கத்திலிருந்து நம்மளிடமிருந்து வரியை வாங்கிக் கொண்டு இந்தியாவுக்கு ஒரு மாநிலம் தமிழ்நாடும் அது கூட சேர்ந்தது. ஒரு 10 பிள்ளைய பெற்றுட்டு இந்த புள்ள ஏன் புள்ள இல்லைங்கிற மாதிரி பிரித்து பார்க்கிற மனப்பான்மையோடு இருக்கிறவங்க தான் மோடி RSS கூட்டம். அவர்களுக்கு யாரை பிடிக்கலையோ பழி வாங்கணும். ஒரு பட்ஜெட்ல வாசிச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது போயிருக்கிற ஒரு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் வாசிக்கும் போது தமிழ்நாடு போன பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரை சொல்லல, அதற்கு போராட்டம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஜீரோ. தமிழ்நாட்டுக்கு முட்டை, நம்மள்கிட்ட வரி பணத்தை வாங்கி கொண்டு நமக்கு முட்டை போடுகிற பாஜகவை அடியோட வேரடி மண்ணோட இருக்கணும். இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டு மக்களோட உணர்வா இருக்கணும், பிளட்ல கலக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டை அழிக்க நினைக்கிறவங்க தான். ஏன்னா நிதியும் கொடுக்க கூடாது, வளர்ச்சி வரக்கூடாது, இங்க யாரும் படிக்க கூடாது, ஏன்னா படிப்புக்கான நிதியையும் கட் பண்ணி விடுறது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு வஞ்சக புத்தி. இதையெல்லாம் பார்த்து அதற்கு துணை போயிட்டு இருந்த கையாளாக எடுப்படி பழனிசாமி அவருக்கு தமிழ்நாட்டில் ஆள்றதுக்கு அருகதையே கிடையாது. முட்டாள் கூட்டம். என்ன நடக்குது? தமிழ்நாட்டை வந்துச்சா ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரல் கொடுப்பாரு. அதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது ஏன் எங்களுக்கு நிதி தரல, கொடுக்கலன்னா அதுக்காக போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு போராட்டம் வேண்டாம், பதில் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, மத்திய அரசு எதிர்த்து பேச உனக்கு தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? எதுவுமே இல்லாத முட்டாள் கூட்டங்கள் பொய் சொல்லியே பொழப்பு நடத்தி கொண்டிருக்காங்க. எனக்கு தமிழ்நாட்டில் பொய் சொல்லி எனக்கு அதை செய்யற இதை செய்யற. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச அதை பத்தி பேச தைரியம் இருந்தா 10 ஆண்டு காலம் இருந்தீங்க, யாருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் சரியாக ஆட்சி செய்திருந்தால் கூரையே இல்லாத வீடாக கட்டி இருக்கலாம். நீங்க என்ன வந்து இனிமே கட்ட போறீங்க? நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இன்னும் 7 ஆண்டுகள், மொத்தம் 2 ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 ஆண்டுல தமிழ்நாட்டில் கூரை இல்லாத மாநிலமாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கா? ஸ்கூட்டர் தரேன். என்ன ஸ்கூட்டர் தரீங்க? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருக்கும் போது அறிவிச்சாங்க ஸ்கூட்டர் தரேன். யாருக்கு கொடுத்தீங்க? ஸ்கூட்டர் கொடுக்க வேண்டாம், குடிக்கிறதுக்கு தண்ணி தரேன் 50 லிட்டர் சொன்னீங்க ஒரு ஆளுக்கு. தண்ணி 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 பூமியில எடுத்து சுத்தப்படுத்தி கொடுக்கிற தண்ணி. தண்ணினா என்ன தண்ணி? குடிக்கிற தண்ணி. அதை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை, எந்த ரோச பாசமும் இல்லாமல் பேசுகிறீங்க. நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சு என்ன கிழிச்சிங்கன்னு மட்டும் ஒரு பட்டியல் சொல்லுங்க, பேசுங்க. அடுத்தவன்
பிள்ளைக்கு பேர் வைக்க நினைப்பாங்க. அதுதான் அதிமுக காரர்கள். அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரே முதலமைச்சர் கலைஞர், இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பயன்பெறாதவர்களே இல்லை, அனைத்து மக்களையும் ஒரு சேர பார்க்கிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துறவங்க நம்ம முதலமைச்சர். அதை கெடுக்க நினைக்கிறவன் தான் மோடி, அமித்ஷா, RSS கூட்டம். இன்னைக்கு இந்தியாவை அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் கொடுத்துட்டு கை கட்டி நிற்கிறவர்கள் தான் எடப்பாடி பிஜேபி. அதுக்கு எதையும் கேட்காமல், ஏன்னா அவங்களுக்கு ஒரே விஷயம் தான், காலில் அவ்வளவு தெரியும், குனிஞ்சுக்கிட்டு நிற்க தெரியும். நிமிர்ந்து நின்று நெஞ்சுரத்தோட பேச தைரியம் இல்லாத ஒரே கூட்டங்கள் தான் அதிமுக. இன்னைக்கு 100 நாள் வேலை கிடைக்கலன்னா அதுக்கு போராட்டம் பண்ண போறாங்க. எங்க போராடணும்? மத்திய அரசு திட்டம். 100 நாள் வேலை திட்டம் யாரோட திட்டம்? மத்திய அரசோட திட்டம். அதற்கு நிதி தரலாம். எங்க திரும்ப போடணும்? போஸ்ட் ஆபீஸுக்கு எய்த்தாப்புலையும் மத்திய அரசுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போராடணும். அவங்க எங்க போராட போறாங்க தெரியுமா? அது கண் துடைப்புக்கு போராடுறது. பிடிஓ ஆபீஸ் வாசல்ல உள்ளாட்சி அமைப்புக்கு கீழே போராட போறாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கு? நிதி கொடுத்தா தானே கொடுக்க முடியும். அது கூட தெரியாத ஒரு முட்டாள்கள் போராட்டத்துக்கு வராங்க. ஏன்னா மத்திய அரசை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள். அவர்களால ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம ஆட்சி வகையில் வரலாமா, இல்ல ஏதாவது பண்ணலாமாங்கிறதுனாலதான். அப்படி இல்லைன்னா அவர் ஜெயிலுக்கு போகணும் இருக்கு. ஏற்கனவே கண்டெய்னர்ல பணம், அதுக்குள்ள எல்லா தஸ்தாவதியும் அவங்கள்ட்ட இருக்கு. அதையெல்லாம் சொல்லிதான் இன்னைக்கு மிரட்டி அவரை கொண்டு கை கட்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலை. ஆகையால தமிழ்நாட்டை அடகு வைத்து ஆட்சிக்கு வர வேண்டும் நினைக்கிற எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மோடி இந்த தமிழ்நாட்டில் தனியாகவும் கால் விட முடியாது, யாரு கூட சேர்த்து வந்தாலும் கால் விட முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள், அறிவார்ந்தவர்கள், அறிவுள்ளவர்கள். அடுத்தவர்கள் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்க ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காட்டி கொடுக்கிற எடப்பாடிக்கும் சாவுமணி அடிப்பார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, ஏன்னா ஆளுங்கட்சி போராட்ட ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிற மோடிக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கிற நமது எளிமையின் சிகரம் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் உரையாற்றுவார்கள். நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மிக அருமையாக சிறப்பாக நல்லாட்சி வழங்கி வருகின்ற முதல்வர் அவர்களுடைய தலைமையிலே சென்னையில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும், அதனோடு சேர்ந்து தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலையும் தமிழகம் எங்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திலே நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கால பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் நிவேதன் முருகன் அவர்களுடைய தலைமையிலே இங்கே மாபெரும் எழுச்சி மாநாடு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்னிடம் 2 நாட்களுக்கு முன் கேட்டார்கள், நீங்கள் எங்கே, எந்த கூட்டத்திலே, எந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள விரும்புகின்றீர்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் மயிலாடுதுறைக்கு எனக்கு அனுப்பி வையுங்கள், மயிலாடுதுறையிலே கலந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் என்று சொன்னேன். ஏனென்றால் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரையும் 40 ஆண்டுகளுக்கு முன் நன்கு அறிவேன். மிக சிறப்பாக நம்முடைய மாவட்டத்தினுடைய மக்களின் நலனுக்காக பாடுபடக்கூடிய அருமையான தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் உணர்ச்சி பூர்வமாக தங்களுடைய ஆதங்கத்தை கண்டனத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல பெருந்திரளாக அனைத்து நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தோழமை கட்சியினுடைய தோழர்கள் எல்லாம் இங்கே பெருந்திரளாக வருகை தந்து
இதுதான் இந்த கண்டன கூட்டத்திலே சிறந்த கூட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பெரிய கூட்டத்தை இங்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக நான் எடுத்த முடிவு சரியான முடிவுதான். மயிலாடுதுறையிலே கலந்து கொள்வது என்பது ஒரு நல்ல முடிவாக அமைந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் கூறியது போல இங்கே தமிழகத்திற்கு பல்வேறு நிதி நெருக்கடி இருந்தும் கூட தொடர்ந்து அங்கே மைய அரசு ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு தேவையான நிதியை வழங்காமல் நெருக்கடி கொடுத்து வந்தாலும் கூட 5 ஆண்டுகள் மிக அற்புதமாக நல்லாட்சி வழங்கி கொண்டிருக்கின்றார். மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அடிப்படை வசதிகள் அத்தனையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த முதலமைச்சர் நமக்கு அமைந்திருக்கின்றார். இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சிறந்த முதலமைச்சரை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. 55 ஆண்டுகள் அவருக்கு அரசியல் அனுபவம். ஆரம்பித்ததே மத்திய சிறைச்சாலையில் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையே. அப்படி அரசியல் மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்திலும் 50 ஆண்டுகளுக்கு மேல் இருந்து சட்டமன்ற உறுப்பினர், மேயர், அமைச்சர், துணை முதலமைச்சர் என்று அத்தனை பதவிகளை அனுபவித்து மக்களுடைய நலனை தமிழகத்தை முழுமையாக அறிந்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அவர் கால்படாத இடமே இல்லை என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் தமிழகத்திலே செல்லாத இடங்களே இல்லை. எல்லா இடங்களுக்கும் சென்று அனைத்து மக்களையும் தெரியும், அனைத்து சமுதாய மக்களுடைய நல தெரியும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களையும் தெரியும். தமிழுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான முதலமைச்சர். அப்படிப்பட்ட நல்லாட்சி வழங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வர வேண்டும். ஆட்சி போதும் தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலிலே வரும்போது அவருக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக இந்த பட்ஜெட்டிலே நமக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் நம்ம தலைவர்கள் எல்லாம் இங்கே கூறினார்கள். குடிநீருக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வழங்கவில்லை, கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை, உட்கட்டமைப்புக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வழங்க மறுக்கின்றார்கள். இப்படி பல்வேறு குறைகள் எல்லாம் இங்கே சொன்னார்கள். அப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிக்கு கிடைக்க வேண்டிய இந்த சலுகை எல்லாம், நமக்கு நிதி கிடைக்க வேண்டியது எல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது டெல்லியிலே. அப்படிப்பட்டவரோடு சேர்ந்து நம்ம எடப்பாடி அவர்கள் சேர்ந்து இன்று கூட்டணியை தேர்தலை சந்திக்க வருகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கூட்ட வேண்டும். இவர்கள் சமீபத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் தெரியுமா? பாரதத்தினுடைய பிரதமர் சொல்லுகின்றார், எனக்கு மார்பளவு 56 இன்ச் என்று சொல்லுகின்றார். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். நான் அஞ்சாடு இன்னும் படைத்தவன் என்று சொல்லுகின்றார். உலக தலைவர்கள் யாருக்குமே பயப்பட மாட்டேன் என்று சொன்னார். ஒரு 3 மாதத்திற்கு முன் சொன்னார், நான் அமெரிக்காவை கண்டு நான் பயப்பட மாட்டேன், அங்கே இருக்கின்ற அதிபர் ட்ரம்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், தமிழக விவசாய மக்களுடைய, இந்திய விவசாய மக்களுடைய நலன் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னார். 2-3 நாட்களுக்கு முன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார்கள். அது நமக்கெல்லாம் பெரிய இடியாக நம் தலையிலே வந்து விவசாய பெருங்குடி மக்களுடைய தலையில விழக்கூடிய ஒரு பெரிய இடியாக வந்து விழுந்திருக்கின்றது. 0% வரியே இல்லாமல் அங்கே அமெரிக்காவில் விளையக்கூடிய விவசாய பொருட்களை எல்லாம் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு இந்திய சந்தையில் முழுமையாக அவர்களை கொட்டக்கூடிய அளவுக்கு அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொஞ்சம் கூட ஒரு பைசா கூட வரி இல்லாமல் அந்த பொருட்களை எல்லாம் இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கிவிட்டால் அப்ப நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? 30 கோடி மக்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே 30 கோடி மக்கள் மாடு வைத்திருக்கின்றார்கள். கிராமந்தோறும் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் வீட்டுக்கு 1 மாடு, 2 மாடு, 3 மாடு வைத்து பால் கறந்து அந்த பாலை சொசைட்டிக்கு கொடுத்து அதில் அவர்கள் வாழ்வாதாரத்தை அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் 30 கோடி மக்கள் எல்லாம் இந்த பால் மற்றும் பாலால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பல்வேறு பொருள்கள் எல்லாம் விற்பனை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அங்கே அமெரிக்காவிலே கார்ப்பரேட் விவசாயிகள் தான் அதிகம். 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், 10,000 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் வெறும் 70 லட்சம் பேர் தான் இருக்கின்றார்கள். 30 கோடி மக்கள் இங்கே மாடை நம்பி, கறவை மாடை நம்பி பால் கறந்து பாலை வைத்து வாழக்கூடிய மக்கள் இந்திய தேசத்தில் இருக்கின்றார்கள். 70 லட்சம் பேருடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு பைசா கூட வரி இல்லாமல் அந்த பொருள்களை அனைத்துமே கொண்டு வந்து இறக்கினால் நம்முடைய பொருள் எப்படி விலை போகும்? ஏற்கனவே விவசாயிகள் நாம் எல்லாம் பல்வேறு இன்னல்களுக்கும் தொல்லைக்கும் ஆளாகி
கடந்த ஆண்டு விட்டது இந்த ஆண்டு எடுத்து விடலாம், இந்த ஆண்டு விட்டது அடுத்த ஆண்டு எடுத்து விடலாம் என்று நாம் மோசம் போய்கொண்டு விவசாயத்திலே நாம் அழிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிலிருந்து இவ்வளவு பொருள்களை கொண்டு வந்து இங்கே இறக்கினால் நம்முடைய நாடு தாங்குமா? இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்னாவது? ஏற்கனவே தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக விவசாயமே அழிந்து போகின்ற நிலைதான் இந்தியாவில் உருவாகும். இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை 3 நாட்களுக்கு முன் ட்ரம்ப் ஒரே ஒரு தொலைபேசி தான், அவர் ஒரே ஒரு தொலைபேசியை மோடியிடம் பேசி இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறது சொன்னவன் நம்முடைய 56 இன்ச்சு மார்பல உள்ள மாவீரன் ஒரே வார்த்தையிலே சரிங்கள் ஐயா என்று சொல்லி இந்த ஒப்பந்தத்திற்கு சரி என்று சொல்லிவிட்டார். ஏற்கனவே இவர்கள் ரஷ்யாவிலிருந்து அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்றார்கள். ரஷ்யாவிலே குறைந்த விலையில கிடைக்கிறது என்று சொல்லி இந்தியாவுக்கு இறக்குமதி செய்தார்கள். சரி, இறக்குமதி செய்தார்களே, அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரித்து நமக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் நம்முடைய மக்களுக்கு வழங்க வேண்டுமா இல்லையா? ஆனால் நம்முடைய பெட்ரோல் பங்க்ல இந்த 1 வருஷ காலத்துல 6 மாசம் காலத்துல பெட்ரோல் டீசல் ₹1 இறங்கி இருக்குமா? எங்கேயாச்சும் ஏறி இருக்குமா? தவிர இறங்கி இருக்காது. சரி, ரஷ்யால இருந்து விலை குறைவா வாங்கினாங்க அந்த கச்சா எண்ணெயை. அது என்ன செஞ்சாங்க? கேளுங்க, மோடியை பார்த்து கேளுங்க. அதை அதானி இவங்களுக்கெல்லாம் பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்து அதை அவர்கள் சுத்தகரிப்பு செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி முக்கியமாக அமெரிக்காவுக்கே திருப்பி அனுப்பினார்கள். அப்படி அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்ட பிறகு அங்கே இருக்க ட்ரஸ்ட் என்ன சொல்லுகின்றார்? 50% உங்களுக்கு வரி விதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஏயா, நீ இறக்கின எண்ணெய்க்கு எங்களுக்கு அதுல எதுவும் ஆதாயமே இல்லை. எங்க மாடு கறவை மாடுகள் எல்லாம் விற்க வேண்டிய நிலை வந்துவிடும். நம்முடைய கிராமத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அடிப்படை உரிமையே நமக்கு போய்விடும். ஆகவே நீங்கள் இதெல்லாம் சொல்லி நமக்கு வாக்குகளை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்னாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு பால் பிடிக்கும். அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். துரோகம் செய்யும் அதிமுக கண்டித்த ஆர்ப்பாட்டம். நிதி எங்கே? நிதி எங்கே? நிதி எங்கே? நிதி எங்கே? தமிழ்நாட்டு நிதி எங்கே? தமிழ்நாட்டில் நிதி எங்கே? நிதி எங்கே? நிதி எங்கே? பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி எங்கே? கல்வி நிதி எங்கே? எங்கள் வரி பணம் என்னாச்சு? 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 எங்களது வரி பணம் என்னாச்சு? 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 எங்க குடிநீர் நிதி என்னாச்சு? 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 100 நாள் வேலை திட்டம் என்னாச்சு? கண்டிக்கிறோம். 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாஜகவை உண்மையாக கண்டிக்கின்றோம்.